ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிஎஸ் சம்மந்தமாக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க்குக்கு கிடைக்குமா கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல சார். வேறு ஏதாவது ஸ்டேட்லேயாவது எங்களுக்கு வந்து எப்படியாவது எடுத்து கொடுங்க சார். ஏன்னா வந்து ரவுண்ட் 3ங்கிறப்ப எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கலான்னு சொல்லி தெரில சார் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் உடனே நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நம்ம எல்லா பேருமே எதிர்பார்த்துருக்கிறது வந்து பார்த்தா தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா நேற்றுக்கு தான் நம்ம வந்து அதாவது நம்மளோட எம்சிசி ரிசல்ட் வந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் நிறைய பேர் சீட் எடுத்துகிட்டு காத்துட்ருப்பாங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ரிசைன் பண்ணுறதுக்குரிய டேட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரிசைன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு பார்த்தா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நைட்டே இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், சரியா? இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இல்லை. அதனால தான் அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது ரெசிக்னேஷன் போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இன்றைக்கி அதாவது 23/10/2025 வரைக்கும் இன்றைக்கி 5 மணி வரைக்குமே ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு வந்து அந்த ரிசைன் பண்ணக்கூடிய அதாவது நீங்கள் சீட் எடுத்துருப்பீங்களா அந்த சீட் வந்து ரிசைன் பண்ணக்கூடிய டேட் வந்து என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து இப்போ வந்திருக்கு, நமக்கு ரவுண்ட் 3யோட ரிசல்ட் வந்திருக்கனால ஒருவேளை ரவுண்ட் 2ல் நீங்கள் எடுத்த சீட் வந்து வேணாம், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லலிதாம்பிகை கிடச்சிச்சு, நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இங்கே போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைக்காம இருந்துச்சு, இல்லை கிடச்சிருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நம்ம வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு, சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கி 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ரிசைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ரிசைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கட்டக்கூடிய அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து என்ன சொல்லுதா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக 23/10 அதாவது இன்றைக்கு வரைக்குமே நமக்கு வந்து இந்த டேட் வந்து கொடுத்துருக்கனால நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அதாவது இன்றைக்கி மேபி என்னென்னா அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரிசைனிங் போர்ட்டல் வந்து நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்தனால இன்றைக்கி அந்த சரியான சீட் மேட்ரிக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் சீட் மேட்ரிக்ஸோடு சேர்த்து நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாளையிலேருந்து நமக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.